முஸ்லிமிலே வருகிற செய்தி, அனஸ் ரதியல்லாஹுடைய உம்மா உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு இரண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை நோய்வாய்ப்படுகிறது. அபூ தல்ஹா வீட்டிலே இல்லாத நேரம் அந்த குழந்தை மரணித்து விடுகிறது. இந்த மனைவி என்ன செய்கிறார் தெரியுமா? புள்ள மௌத்தா போயிட்டது. உடனே என்ன செய்கிறார்? தன்னுடைய வீட்டார்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார், பிள்ளை மரணித்த செய்தியை நீங்கள் யாரும் அபூ தல்ஹாவிடம் சொல்லக்கூடாது, அதை நான் எடுத்து சொல்லிக் கொள்வேன் என்று கணவனிடத்தில் சொல்லிவிட்டு பிள்ளையை நல்ல முறையிலே சுத்தி வீட்டின் ஒரு பக்கத்திலே கொண்டு போய் வைத்து விடுகிறார். கணவன் வீட்டுக்கு திரும்பி வந்தவுடனே என்ன செய்கிறார்? தன்னை அழகுபடுத்திக் கொண்டு அந்த கணவனுக்கு இரவையில் ருசியான சாப்பாடு நல்ல பானம் கொடுத்து விட்டு இரவையில் நிம்மதியான சந்தோஷமான இல்லற வாழ்க்கை எல்லாம் முடிந்து விடுகிறது. காலையில எழும்பிய அந்த பெண்மணி அந்த கணவரை பார்த்து கேட்கிறார், யா அபா தல்ஹா, அபூ தல்ஹாவே, அரஐத லவ் அன்ன கௌமன் ஆரு ஆரியத்தஹும் அஹ்ல பைத்தின் ஃபதலபு ஆரியத்தஹும் அலஹும் அம் யம்னஉஹும். கேட்கிறார், ஒரு மனிதர், ஒரு குடும்பம், ஒரு சமூகம் என்ன செய்கிறது? இன்னொரு மனிதனுக்கு இரவலாக ஒரு பொருளை கொடுக்கிறது. இரவலாக அந்த பொருளை கொடுத்தவர்கள் அவர்கள் திருப்பி கேட்டால் கொடுக்க வேண்டுமா, கொடுக்க கூடாதா? அபூ தல்ஹா சொல்கிறார், எப்படி அதை தடுக்கலாம், கொடுக்கத்தானே வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண்மணி சொல்கிறார், ஃபஹ்தசிப் இப்னக, ஃபஹ்தசிப் இப்னக, உங்களுடைய மகனுக்குரிய கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பாருங்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு கொடையாக ஒரு குழந்தையை தந்திருந்தான், இரவலாக ஒரு குழந்தையை தந்திருந்தான், அந்த குழந்தையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இப்ப நீங்க அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பாருங்க, எவ்வளவு நோமலா கொடுத்தாங்க பாருங்க. புள்ள மௌத்தா போய் இருக்குது, பக்கத்து ரூம்ல வச்சு போடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். அந்த ஈமானிய தாய் அல்லாஹ்வுடைய கதிரை எந்த அளவு பொருந்திக் கொண்டிருக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னதோட ஃபகாதிப் அபூ தல்ஹா ரதின்னு கோபப்படுறாங்க. எதுக்கு தெரியுமா? புள்ள மௌத்தா போனதுக்கு அல்ல, புள்ள மௌத்தா போய் இருக்குது, நல்ல சாப்பாட்டையும் தந்து என்ன ஆசை போற அளவுக்கு வேலையும் பார்த்துட்டு என்ற கவலையும் கோபமும் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு ஓடோடி போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி செய்த வேலையை பாருங்கள் என்று எடுத்து சொன்ன பொழுது நபிகளார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில் அந்த பிரச்சனைக்கு சொன்னார்கள் தீர்வு. பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திகுமா, நீங்கள் இரண்டு பேரும் நேற்றிரவு ஈடுபட்ட குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செஞ்சாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்கிறார், இந்த அபூ தல்ஹாவுக்கும் இந்த உம்மு சுலைம் அவர்களுக்கும் 7 அல்லது 9 ஆண் குழந்தைகளை பார்த்தோம். எல்லா பேரும் அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களாக மதீனாவில் இருந்தார்கள். அல்லாஹு அக்பர். எங்க இருக்குது நிம்மதி, எங்க இருக்குது சந்தோஷம்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கணவனாக மனைவியாக வாழ்பவர்கள், சமூகத்திலே ஒரு சமூகமாக வாழ்பவர்கள், பொருளாதார ரீதியாக வாழ்பவர்கள், அல்லாஹ்வுடைய சோதனைகள் திடீர் என்று வந்துவிட்டால் அந்த சோதனைகளை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்து விட்டது என்று பொறுமையாக போகிற பழக்கம் இருக்கிறதா, அல்லது அல்லாஹ்வை மீறி பேசுகின்ற பழக்கம் இருக்கிறதா? நம்முடைய சமூகத்தில் ஒரு சின்ன புள்ள மௌத்தா போயிட்டா போதும், நம்மடவங்க பேசுற பேச்சு, அல்லாஹ்வுக்கு என்னப்பா கண் இல்லையா, இவ்வளவு வயசாளிகள் இருக்கக்கூடிய இந்த புள்ளையாவா மௌத்தாக்கணும்? சில உம்மாமார், ஆச்சிம்மாமார், நான் படாத பாடுபடு கட்டில படுத்துக்கிட்டு இருக்கிறேன், என்ற புள்ளையவா அல்லாஹ் எடுக்கணும்? இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்ல சகோதரர்களே, இதெல்லாம் டேஞ்சர் வார்த்தைகள், ஈமானை உசுப்பி பார்க்கின்ற வார்த்தைகள். அதனால அல்லாஹ் ஒன்றை ஏற்பாடு செய்து விட்டானா அந்த ஏற்பாட்டிலே திருப்தி காணுகிற ஒரு மனநிலை வர வேண்டும். சில குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, பொருளாதாரம் கொடிகட்டி பறக்கும், பொருளாதாரம் கொடிகட்டி பறக்கும், மனைவிக்கு கணவன் மீது இரக்கம் பாசம் உண்டா அப்படி நிறைஞ்சு வட்டியும். திடீர்னு கணவன் என்ன செஞ்சிருவாரு? லொஸ்தா போயிருவாருண்டா. அண்டையிலிருந்து இந்த பொம்புளையிட மூஞ்சில ஜீனத்தை பார்க்க இயலாது, இந்த பொம்புளையிட மூஞ்சில சிரிப்பை பார்க்க இயலாது. கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது நல்ல வரவேற்பை பார்க்க முடியாது. எதனால? கணவன் அள்ளி தந்தார், இப்பொழுது ஒன்றுமே இல்லையே. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற கணவனுக்கு நடந்து விட்டது என்ற அந்த திருப்தி மனநிலை உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், என்ற கணவனுக்கு அல்லாஹ் அண்டைக்கு கொடுத்தான்,
நான் சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக கணவனை வெறுக்க மாட்டேன், கணவனை வரவேற்பேன் என்கின்ற ஒரு மனநிலை இருக்குமானால் அன்பாண்டவர்களே, இது உலகத்திலும் நிம்மதியை தரும், உலகத்திலும் சந்தோஷத்தை தரும், மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் சகோதரர்களே. இல்லை என்றால் நிறைய பெண்மணி சில பேரை பாப்பீங்க சகோதரர்களே, வெளிநாட்டில் இருந்து கொண்டு படாத பாடுபட்டு உழைச்சி கொடுப்பாரு, அள்ளி கொட்டுவாரு பஞ்சாதிக்காக. திடீர்னு அங்க ஒரு பிரச்சனை நடக்கும், எக்ஸிட் பண்ணி அடிச்சுட்டுருவான் நாட்டுக்கு அனுப்பினா இந்த பொம்புளையிட மூஞ்சில விடியாது சகோதரர்களே, பொம்பளையிட மூஞ்சி விடியாது. பல குடும்பங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கும். என்ன தெரியுமா, உங்களுக்கு புத்தி இல்லவா, வெளிநாட்டில் ஒழுங்காய்க்க தெரியாதான்னு சொல்லி மாப்பிள்ளைய அந்த இருக்கிற கொஞ்ச நாள் முழுக்க நிம்மதியை கரைச்சி குடிச்சு போடுவா. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என்னுடைய கணவன் வெளிநாட்டிலே நல்ல சம்பளத்துக்கு வேலை செய்தார், சந்தோஷப்பட்டேன். இப்பொழுது அதே அல்லாஹ்வுடைய நாட்டம், என்னுடைய கணவர் ஜொப்பில்லாமல் நாடு திரும்பி வருமானம் இல்லாமல் வீட்டிலே இருக்கிறாரா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய முடிவு இப்படித்தான் என்று மனதளவில் திருப்தி அடைகிற நிலை இருக்குமானால் நிச்சயம் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் சகோதரர்களே. இல்லை என்று சொன்னால் அங்கிருந்துதான் பிரச்சனைகள் வெடிக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு தெரியுமா, இது உலக வாழ்க்கையின் நிம்மதி சந்தோஷத்தையும் போக்கும், மறுமையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வரும். நபிகளா சொன்னார்கள் அல்லவா, யா மஅஷரன் நிசா, பெண் சமூகமே, தசத்த தர்மம் செய்யுங்கள், அதிகம் தர்மம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களை நான் அதிகம் நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். யாரை பார்த்து? எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் பார்த்து உங்களை அதிகம் நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணி எழும்பி கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, பெண்களாகியவர்கள் அதிகம் நரகம் நுழைவதற்கு என்ன காரணம்? நபிகளா சொன்னார்கள், 2 காரணம். தக்ஃபுர்னல் அஷீர், கணவன்மாருக்கு நன்றி கெட்ட முறையில் நடக்கிறீர்கள். வதுக்ஸிர்னல் லஅன், அதிகம் பதுவா செய்கிறீர்கள். பதுவா செய்கிற சப்ஜெக்ட் ஒரு பக்கம் வைங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது, கணவன்மாருக்கு நன்றி கெட்ட முறையில் நடக்கிறார்கள். என்ன நன்றி கெட்ட முறையில் நடக்கிறாங்க? நபிகளார் முஸ்லிம்லே சொன்னாங்க, ஹதீஸ்ல வருகிறது, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே வருகிறது, ஒரு கணவனுக்கு மனைவி நன்றி கெட்ட முறையில் நடப்பது என்றால் என்ன தெரியுமா? நபிகளாரே சொன்னாங்க, அந்த கணவன் காலம் முழுக்க மனைவிக்காக செலவழிப்பான், மனைவிக்காக கொடுப்பான், மனைவியை நல்ல வாழ்க்கை வாழச் செய்வான். திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம் வந்து விட்டால் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாள். என்ன தெரியுமா? இவ்வளவு காலமும் வாழ்றோம் தான், என்னத்தை கண்டு கேட்டுருவாள். இந்த வார்த்தை டேஞ்சர் வார்த்தை சகோதரர்களே. கணவன் நிம்மதியாக சந்தோஷமாக கொடிகட்டி பறந்த பொழுது எதுவுமே விளங்கல, கணவனை தூக்கி வச்சோம் தலைக்கு மேல. கணவனுக்கு திடீர்னு ஒரு நெருக்கடி வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா என்ன சொல்லிடும்? ஒரு வார்த்தை தான், என்ன இவ்வளவு காலமும் வாழ்றோம் தான், என்னத்தை கண்டோம்னு கேட்டுருவாள் பாருங்க. இதுதான் அந்த பெண்ணை நரகம் அழைத்து செல்கிற வார்த்தை என்று சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த வார்த்தை காதுகளை கிழிக்கின்றது, எத்தனை குடும்பங்களில் நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் இல்லாமலாக்கி இருக்கிறது. காரணம் என்ன? கணவனுக்கு சென்ற வருடம் நோம்பிலே, சென்ற வருடம் ரமதானிலே ஆயிரக்கணக்கு வருமானம் இருந்தது, அள்ளி கொடுத்தார். இந்த வருடம் வருமானம் இல்லை, எனக்கு உடுப்பில்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் பொருந்திக் கொள்வேன் என்ற மனநிலை வருமாக இருந்தால், அல்லாஹு அக்பர், இதை விட ஒரு நிம்மதி சந்தோஷத்தை குடும்பத்துல பார்க்க முடியாது சகோதரர்கள். இந்த பெருநாள் சீசன் வந்த நிறைய குடும்பத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிடும் தெரியுமா? எதனால? அவங்க விரும்புற உடுப்பை வாங்கி கொடுக்கலன்னா அதுவே பிரச்சனையா போயிடும். அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்னுடைய கணவனுக்கு அளந்தது இவ்வளவுதான், இந்த தடவை நான் 1000 ரூபாட கிட்டத்தான் உடுப்பேன், 1000 ரூபாட அபாயாவத்தான் உடுப்பேன் என்று அல்லாஹ்ட கதிரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களோட குடும்ப வாழ்க்கை நிம்மதியா போகும். இல்லண்டா என்ன தெரியுமா செய்வாரு? கணவன் பாப்பார், இந்த பொம்புளையா இது பேயா, பொம்புளையா இது பிசாசியான்னு சொல்லி இதோட நாம் வாழணுமா, பேங்குக்கு போகணும் என்ன செய்வாரு? இருக்கிற சொத்து பத்திரத்தை அங்க வச்சிருவாரு. நோம்ப நிம்மதியா கழிக்கிறது 50,000 60,000 வாங்கிடுவாரு. பொம்பளை நகையை கொண்டு போய் அங்க வச்சா, அடே அந்த அண்டைக்கு தேடி தின்றதுக்கே வக்கில்லாதவன் இருக்கிற நாயை கொண்டு போய் பேங்க்ல வச்சா என்ன நடக்கும்? இவன் தேடுறதுல முக்காவாசியே பேங்குக்கு கட்டிட்டு இருக்கணும். அடுத்த வருஷமாக கூட வீட்டு முன்னுக்கு வந்து நிப்பாங்க, உன்னை வீட்டை தந்துட்டு வெளியேறு, உன நகை தாண்டு போச்சுது, நிம்மதியா சந்தோஷமா இது? அல்லது நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் எதிர்மறையானதா? எங்கே சகோதரர்களே? கணவன் மனைவிக்கிடையிலே வந்த அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொள்ளுகின்ற, அல்லாஹ்வுடைய முடிவிலே திருப்தி காணுகின்ற அந்த பழக்கம் இல்லாமல் போனது. அல்லாஹ் என்னத்தை தான் அடக்கினாலும் நாம அடங்க மாட்டோம் போனா
போவீங்க, பேங்குக்கு போவீங்க, வட்டிக்காரன்ட்ட போவீங்க, உள்ளவன்ட்ட எல்லாம் போவீங்க, நிம்மதியை இழந்து நடுரோட்டுக்கு வர வேண்டிய நிலை நம்மட கண்முன்னுக்கு நடக்குதா இல்லையா? எத்தனை குடும்பங்கள்ல நிம்மதி சந்தோஷம் இல்லாம போயிருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, நல்ல மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி வந்துவிட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி போகவிருக்கிறோம் என்று பொறுமையாக இருப்பார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அந்த மனிதர்களின் மீதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் இறங்கிக் கொண்டிருக்கும். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று 2வது அத்தியாயத்தின் 156 57வது வசனங்களில் படைத்தவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய முடிவிலே திருப்தி காணுகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது.